ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் சிஎஸ்கே ஃபேன்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட மதன் இருக்காப்ல, சக சிஎஸ்கே கன்னி. ஸோ ஒரு 3 நாளா வீடியோஸ் என்னால் பண்ண முடியல. நான் ஊருக்கு போயிருந்தேன், தஞ்சாவூர் போயிருந்தேன், என்னோட சிஸ்டரோட வெட்டிங். இதுக்கு நடுவில் நாளைக்கு காலையில் விடிய காலையில் என் தங்கச்சி கல்யாணம்னா ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் இன்னைக்கு நைட்டு நடக்குது. நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், அங்கே ஃபோன்லேயே தான் பார்த்துட்டு இருந்தேன். போட்டு சம போல பொழந்துட்டாங்க. கோயிங் இன் டு த கேம், ஆர்சிபி தான் வேற ஃபேவரட்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏதாவது பண்ணி நம்ம பயப்பிள்ளைங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு ஈகர்னஸோட தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி தே ஸ்டார்டட் ரியலி வெல். எனக்கு சிஎஸ்கேவோட போலிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா லென்ஸ் ஹிட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பஞ்சாப் கூட வந்து பாத்தீங்கன்னா ஐதர் ஷார்ட்டா போட்டுட்டு இருந்தாங்க, இல்ல மேல மேல போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பெங்களூர் விக்கெட்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல தே ஃபவுண்ட் த ரைட் லென்ஸ். ஸோ பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா போட்டாங்க. இன்ஃபேக்ட் கலீல் அகமது கிரியேட்டட் அண்ட் ஏர்லி சான்ஸ். சிவம் டூபே ஒரு கேட்ச் விட்டாரு. ஒரு ஹாஃப் சான்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் தான் ரொம்ப வரிங்கா இருக்கு சிஎஸ்கே. அதை பத்தி பேசுவோம். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போட்டாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல படிக்கலுக்குமே கொஞ்சம் நல்லா பட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ரஜத் படிதார் வந்து மேன் ஹி பிளேட் சரியான நாக். எனக்கு வந்து டிம் டேவிட் ஆடினதை விட ரஜத் படிதாரோட நாக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து அந்த ஃபவுண்டேஷனை போட்டாரு. மேட்ச் நம்ம கையில இருக்கும்போது அந்த சைடு எடுத்துட்டு போனது ரஜத் படிதார் தான். அதுக்கப்புறமா டிம் டேவிட் வந்து வேற லெவல் நாக் ஒன்று ஆடினாப்ல. 250 கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம பசங்க தே ட்ரைட் ஹார்ட். கொஞ்சம் நம்ம டாப் 3 ஃபயரா இருந்ததுன்னா ரொம்ப க்ளோஸாவே போயிருக்கும் மேட்ச். அன்பார்ச்சுனேட்லி ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சாம்சன் எட் அனதர் ஃபெயிலியர். ஆயுஷ் மாத்ரேக்கும் ஒர்க் ஆகல. ஸோ யோர் தாட்ஸ் அபவுட் த மேட்ச், நீங்க என்ன நினைக்கிறீங்க மேட்ச் பத்தி? மேட்ச் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. ஸ்டில் நமக்கு மண்டையில இருக்க ஒரே கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஒய் டோன்ட் த டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம்? நம்ம வந்து வெரி ஒஸ்ட் பவுலிங் லைனப்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ பேட்டிங் தான் ஃபவுண்டேஷன்றப்போ 250 வந்து எப்பவுமே ஒரு இமாலயன் டார்கெட் தான். நீங்க வந்து பிச்சு பாட்டா டியூ என்ன வேணா சொல்லலாம். பட் ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் ஒரு நல்ல சேஸ்க்கு வந்து எப்பவுமே ஃபவுண்டேஷன். ஆர்எல்ஸ் ஒரு பர்சன் ஷுட் ஸ்டாண்ட் ஃப்ரம் பால் 1. இது ரெண்டு தான் வந்து யூனிவர்சலா சேஸ்க்கு. இது வந்து 2006-7 ஞாபகம் இல்லை எக்ஸாக்டா. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஹெசல் கேப் அடிச்சார் பாத்தீங்கன்னா 175. அப்பத்துல இருந்தே இதுதான் ரூல்ஸ். ஒரு ஆள் கிரீஸ்ல நிக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஆடுற ஒரு ஆளோ இல்ல டாப் 3ல ஒரு ஆள் வந்து நிக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு தான் அந்த பிச்சோட கண்டிஷன் தெரியும். பால் 1ல இருந்து பால் 20 வரைக்கும் அந்த பால் எப்படி மூவ் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ண முடியும். இதை வந்து ஒரு தம் ரூலா வச்சிருக்கலாம். ஸ்லிப் வச்சு ஆடுறாங்க அப்படின்றப்போ அந்த ஃபீல்டுக்கு பேட்ஸ்மேன் ஆட மாட்டேங்கிறாங்க. தே பிளேயிங் வித் தர் ஈகோ. அது எனக்கு கிளியர் தெரிஞ்சது போத் வித் சஞ்சு அண்ட் ருத்து. அண்ட் நான் ஈகோன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் அபவுட் தர் மென்டல் கேரக்டர். இட்ஸ் அபவுட் அந்த பாலுக்கான மெரிட்ல ஆடணும்னு சொல்லுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆயுஷ் மாத்திரே அவர் அப்படிதான், அதை மாதிரி சொல்ல முடியாது. பட் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நிக்கணும்னு அங்க கிரீஸ்க்கு வெளியே சொல்லியிருந்தாங்கன்னா கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். we lost around with 40 runs. 2 பேர் கூட ஒரு 2 6 அடிச்சு 3 பவுண்டரி அடிச்சிருந்தாங்கன்னா 15-30+ runs இருக்கும். ஸ்டில் the game would have been closer. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா கேம் க்ளோசர் அப்ப இருந்தா இவ்வளவு ஹார்ட்டா நமக்கு இருந்திருக்காது. நமக்கு 180லே கேம் கைவிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் 100 அகமது அடிச்சது, அன்சில் கம்பல் எடுத்தாலாம் ஃப்ரீ கிஃப்ட். அண்ட் தேர் ஆல்சோ ட்ரைங் வித் தேர் அதர் திங்ஸ். ஸோ the மெயின் கன்சர்ன் அபவுட் புத்ராஜ் இஸ் அவருக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியல. லைக் இந்த பவுலரை இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணுன்ற ஒரு பிளானோட வராரு. பட் அந்த பிளான் ஏதாவது பேக் ஃபயர் ஆச்சுன்னா அவருக்கு பிளான் பி பிளான் சி வந்து இல்ல. அது மேபி அவர் ஆன்ஃபீல்ட் டிசிஷன் எடுக்கிறாரா இல்லைன்னா வந்து அந்த பேக்ரவுண்ட்ல சொல்றது ஸ்டாட்டிக்கா ஒர்க் ஆகுதான்னு தெரியல. எஸ்பெஷலி நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருந்தாங்க அந்த வைட் ஆக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான் பி பிளான் சின்றது எப்பவுமே ஒரு கேப்டனுக்கு வேணும். அந்த இன்ஸ்டிங்டிவ் டிசிஷன்ஸ் அந்த என்ன சொல்றது டாக்டிக்கலி யோசிப்பாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேமை பாஸ் பண்ற டெக்னிக் நிறைய இடத்துல மிஸ் பண்றாரு. ஒரு நல்லா போயிட்டு இருக்கு, டிம் டேவிட் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க கேம் ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணும். ஒரு நிமிஷம் இங்க ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு மைண்ட்ல பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய மிஸ் பண்றான்னு தோணுது. ஏர்லி கேப்டன்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் பீன் ஆல்ரெடி 2 years. ஏஷியன் கப் வின் பண்ணிக்காரு மெடலா, ஐபிஎல் 2 வருஷம் கேப்டன் பண்ணிக்கான்றப்ப இதெல்லாம் ஒரு கத்தணும். இதையோ ரியான் பராக் கேப்டன் மிஸ்டேக் பண்றாரு அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். பட் இட்ஸ் டூ ஒரு இவ்வளவு கேம் கேப்டன்சி இவ்வளவு பிரான்சைஸ் லீட் பண்றப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். பட் ஹோப்ஃபுல்லி ஹி லேர்ன் பாப்போம். இல்ல எனக்கு என்னன்னா அவரோட கரியர் நம்ம சிஎஸ்கேக்கு ஆரம்பிக்கும் போது கேப்டனா ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வின் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஆர்சிபி, செகண்ட் கேம் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ், ரெண்டுமே வின் பண்ணாரு. அந்த 2024 சீசனே பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் தட் பேட். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மத்திஷா பத்திரானாக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. இருக்கிற போலர் சிமர்ஜித் சிங், துஷார் தேஷ்பாண்டே இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஓரளவு நல்லாவே போடணும். ஆல்டர்னேட் மேட்சஸ் வின் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு 2024 சீசன் அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஞாபகம் இருக்கு.
ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சோம், அப்புறம் 2 மேட்ச் தோத்தோம், அப்புறம் 2 மேட்ச் ஜெயிச்சோம், அப்புறம் 2 மேட்ச் தோத்தோம். அதுக்கப்புறமா 1 வின்னு 1 லாஸ், 1 வின்னு 1 லாஸ், 1 வின்னு 1 லாஸ்னு 13 மேட்சுக்கு 7 மேட்ச் ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிருந்தோம். போயிட்டே இருந்தது. ஆமா, அப்படியே போயிட்டு இருந்து லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட நம்ம வின் பண்ணிருந்தா நம்ம உள்ள போயிருப்போம். ஒரு ஐதர் அவங்கள விட அவங்க நம்ம தோத்ததுன்னு அரௌண்ட் சம் 15 சம்திங் அந்த மாதிரி மார்ஜின்ல நம்ம அதை கிராஸ் பண்ணியிருந்தாலே நம்ம உள்ள போயிருப்போம். அதை கூட பண்ணல. சோ இட் வாஸ் நாட் ருத்ராஜ் கேக்வாட் வாஸ் க்ளூலெஸ் அப்படின்ற மாதிரி அந்த சீசன் எனக்கு தெரியல. ஐ தாட் ஒரு நல்ல டீம் கிடைச்சா அவர் பெட்டரா பண்ணுவார்னு. போன சீசன் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஹி வாஸ் ஷேக்கன். சரி, அது கூட டீம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இந்த டீம் ஓரளவு மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த டீம் இன்னும் பெட்டரா டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். அது ஏன் ருத்ராஜ் கேக்வாட் க்ளூலெஸ்ஸா இருக்காரு? ஒரு பாடி லாங்குவேஜே இல்ல ப்ரோ. அவரை பார்த்தா ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது ப்ரோ. சி, நாங்க எல்லாருமே அக்ரெசிவ்னஸ். ருத்ராஜ் கேக்வாட ஃபேன்ஸ் தான். ஒரு கேப்டனா இப்போ ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் பாருங்க, ஒரு ரியான் பராகே பாருங்களேன், ஒரு பிலீஃப் இருக்கு அவங்க கிட்ட. ஐ கேன் டூ இட் ஃபார் மை டீம். அவங்களோட பேட்டிங்கும் ரொம்ப நல்லா, இன்னும் நல்லா பண்றாங்க. இவருக்கு என்னன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்டானா கூட பரவாயில்ல, பேட்டிங் செகண்ட் 180 பிளஸ் அப்படின்னா ஒரு நான் ஆடவே மாட்டேன்டா, 10 ரன்னுக்கு மேல ஆட மாட்டேன்டா. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியோட 250 ஒன்னே டிம் டேவிட் அடிக்க ஆரம்பிச்சோடனே மேட்சை விட்டாங்க. இது நம்மள தாண்டி அந்த போயிடுச்சு நோ அப்படின்ற பால்ல மாதிரி ஒரு விட்டாங்க. ஜோனுக்கு போயிட்டாங்க. அன்சில் கம்போஸ் டாப் ஒரு நோ 3, பால்ல விட்டாங்க. ஆமா டாப் 3 ஒரு கான்பிடன்ஸோட ஆடின மாதிரி தெரியல மதன். அண்ட் ஆல்சோ சி, டெஃபினட்டா. சஞ்சு சாம்சன் வந்து இங்க பாருங்க, சஞ்சு சாம்சன் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் எவர் ரீசன், ஐ டோன்ட் நோ வெதர் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு, ஒரு மாதிரி இன்வால்மெண்டே இல்லாத மாதிரி இருக்கு. அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல எவ்வளவு இன்வால்மெண்டோட ஆடுவார்னு எனக்கு தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நாட் த கேப்டன் ஹியர். பட் எனக்கு தெரியல, ஒரு கீப்பர் வந்து அவரோட எனர்ஜி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு கீப்பரோட எனர்ஜி, நான் கொஞ்சம் லீக் கிரிக்கெட்லாம் ஆடி இருக்கேன். அந்த கீப்பர் பேசணுங்க போலர் கிட்ட, அந்த பேசிட்டே ஃபீல்டுல எனர்ஜியை கொண்டு வருது. கீப்பர் வந்து ஷுட் பி வெரி லவுட் அண்ட் சர்ப்பி, பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த டீமை மோட்டிவேட் பண்றது கீப்பர் கிட்ட தான் இருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் ஃபார் சம் ரீசன் ஹி லுக்ஸ் வெரி டிஸ்இன்ட்ரெஸ்டட். டீமோட ஜெல்லான மாதிரியே இல்ல. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து பேட்டிங் பண்றப்போ திரும்ப அகைன் அந்த வேர்ல்டு கப் 3 நியூசிலாந்து நாக்கெல்லாம் மறந்துட்டு திரும்ப பழைய நியூசிலாந்து ஆடுது. பன்னீர்செல்வம் மாதிரி கேர் ஃப்ரீயா வந்து சின்ன பசங்க மாதிரி பேட்டை விட்டு அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஒரு பிளானே இல்லாம ஆடுற மாதிரி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த T20 வேர்ல்டு கப் போய் பேசணும், சஞ்சு சாம்சன் எப்படி ஆனா நல்லா இருக்கும், அவர்கிட்ட எல்லா ஷாட்ஸும் இருக்கு, கொஞ்சம் மெரிட் ஆஃப் த பால் ஆடி பேட் பால்ஸை மட்டும் அவர் அடிச்சாலே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அவர் குட் பால்ஸ் குட் லென்த்ல வர்றத கூட சும்மா பேட்டை விடுறாரு மதன். நீங்க சொன்ன மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் ஃபீல்டு செட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நான் ரஜத் படிதர் அண்ட் ஆர்சிபியை வந்து நான் பாராட்டுவாங்க. ஒரு ஃபிளைஸ் தட் வாஸ் நாட் அ நார்மல் ஸ்லிப். ஆமா, கரெக்டா பின்னாடி அவங்க அந்த தேர்ட் மேன் பிச்ச இருக்கு ஹோம் நடுவுல. கண்டிஷனை ரீட் பண்ணி, இங்க பால் போட்டா இந்த பவுன்ஸுக்கு எங்க பால் வரும்னு ஒரு பிளானோட அவங்க போறாங்க. கரெக்டா அந்த இடத்துல ஃபீல்டர் நிக்க வைக்கிறாங்க, கரெக்டா கையில போய் உழுது. நம்ம கிட்ட என்ன பிளான் இருக்கு சேப்பாக்ல? என்ன பிளான் இவங்க செட் பிளான்ஸ் வச்சிருக்காங்க? என்ன எக்ஸிக்யூட் பண்றாங்க? ஒரு ஐடியாவுமே இல்லாம ஆடுற மாதிரி இருக்கு மதன். எனக்கு சத்தியமா எனக்கு ரொம்ப மனவலியா இருக்கு சத்தியமா நம்ம சிஎஸ்கே பார்க்கும்போது. ஓகே, இப்போ வந்து இவங்க பிளான்ஸ், இந்த பிளான்ஸ் மேட்டர் நான் வரேன். அகைன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னடா இவங்க சிஎஸ்கே தோத்தனும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ரோஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ். லைக் ஸ்டில் வி டை சிஎஸ்கே ஃபேன்ஸ். பட் என்னன்னா அந்த ஃபைட் இப்போ மும்பை கூட ரோஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா, பண்ணல ப்ரோ, நம்ம இல்ல வந்து அதான் ஃபேக்ட்ஸ் சொல்றேன், தான் பேசுறோம். ஆதங்கத்தை 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 தான் இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2022ல மும்பைக்கு இப்படிதான் நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வரிசையா 8 கேம் தோத்தாங்க. 3 கேம் கிடையாது, 8 கேம் தோத்தாங்க. ரோஹித் சர்மா வாஸ் கேப்டன். உள்ள டேனியல் சாம்ஸ், உனத் கட்டு, முருகன் அஸ்வின்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி தான். இவங்களுக்கு வந்து பெருசா பவுலிங் அட்டாக்ல 8 கேம் தொடர்ந்து தோத்தாங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள். நம்மளும் 9th தான் முடிச்சோம். நல்ல ஞாபகம், ஜடேஜா கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறமா அகைன் தோனி அந்த இதெல்லாம் நடந்ததுல அந்த டைம்ல தான். சோ இந்த மாதிரி தான் நடந்தது. இது வந்து இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எனி கிரிக்கெட் லீக் when they are out of the comfort zone. Comfort zone சொன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க நான் பெரிய ப்ராப்ளம், பெரிய மிஸ்ஸா யார் பாக்குறேன்னா ட்வைன் பிராவோ. நான் ஏன் ட்வைன் பிராவோ பாக்குறேன்னா, ட்வைன் பிராவோ மாதிரி யார் வந்து உங்களுக்கு 2011ல இருந்து இந்த சிஎஸ்கேயோட கோர்ல இருக்காரு. அவர் he was part of 2021 and 2023ல he was part of assistant coach. சோ பவுலிங் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி லட்சுமி பாலாஜி இருந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த டீம் வைப்ல செட் ஆகிற ஒரு பவுலர்ஸ் வேணும். சோ அவர் தான் வந்து அந்த லோயர்ல ஸ்லோயர் எப்படி போடணும், கட்டர்ஸ் எப்படி போடணும் இருக்கும். இப்ப இருக்க எரிக் சைமன்ஸ் வந்து அவர் என்னதான் வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொன்னாலும் 60 க்ளோஸ் டு 60 நினைக்கிறேன், நாட் ராங், 50 பிளஸ் 60 62. அவருக்கு He's 62. 62
62. ஸோ அந்த 62 இயருக்கு வந்து இந்த மாடர்னைஸ் அப்ரோச்சஸ் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. அடாப்ட் ஆகுறது சென்ஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸும் தெரியலாம் ப்ரோ. பட் அந்த ஜென்சியோட திங்ஸ் அந்த ஆப்போனன்ட்ல ஆடுற இப்போ வைபவ் சூரியன்ஸ் எப்படி ஆடுறோம்னு சொல்லி எரிக் சிமன்ஸோட பவுலிங் போட முடியும். டாக்டிக்கலா பேசுங்க. ஒரு தாத்தாவும் ஒரு சின்ன பையனை மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு யங் பிளட் உள்ள வரணும். அவங்க அந்த மாதிரி ஃபெயில் ஆனோன்னா மார்க் கோச்ல வந்து சாக் பண்ணாங்க. திருப்பி ஜெயவர்தனே போலோட கொண்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி இருக்கப்போ தே ஷுட் பிரிங் சம் நியூ பிளட்ஸ் இந்த கோச்சிங் ஸ்டாஃப். நீங்க வந்து இருக்கிற கோர் சப்போர்ட் ஸ்டாஃப் வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஹோல்டிங் சப்போர்ட் ஸ்டாஃப். இவ்வளவு பேர் தான் வச்சு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஐபிஎல்ல. நீங்க எவ்வளவு பேர் வேணா வச்சுக்கலாம். பட் நீங்க இந்த இடத்துல ஒரு பிளேயர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நீங்க பிரபாவை விட்டுருக்கவே கூடாது. என்ன பேர் நான் அதான் சொல்லியிருப்பேன். அவர் என்ன ரோல் கேட்கிறாரோ மேபி நீங்க கொடுத்துக்கலாம். அவர் ஹையர் ப்ரொமோஷன்ஸ் கேட்டு தான் மென்டார் போயிருக்காரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்டர்வியூல வந்து நான் எம்எஸ் கிட்ட போய் கேட்டேன். அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நாங்க போனோம்னு சொன்னாரு. பட் தட்ஸ் ஃபைன். பட் நீங்க வந்து கொஞ்சம் கேட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களோட லெகசி தான் ரொம்ப முக்கியம். பிராவோ மாதிரி ஒரு டெத் பாலர் எங்கேயுமே கிடைக்க மாட்டாரு. சோ அவர் கோச் பண்ற ஒரு பிளேயர் ஆகட்டும். மதிஷா பத்ரனாலும் அப்படிதான் வந்தாரு. ஏன் ஹார்டா போனாங்க கேகேஆர் மதிஷா பத்ரனாக்கு? பிகாஸ் பிராவோ அங்க இருந்து கேட்டிருக்காரு. அந்த டச் இருக்க பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய மிஸ்டேக். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ளைங் டு த பிளான்ஸ், ஒரு பிளான் தான் வச்சிருக்காங்க. அகைன் நான் சொல்றேன், அஸ்வின் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணல, கிரிக்கெட் புள்ளே மென்ஷன் பண்ணிருந்தாங்க. லைக் ஜேமி ஓட்டன் வந்து அவர் வாழ்க்கையிலேயே வெறும் 1.3 ஓவர்ஸ் மட்டும் தான் வந்து 60 விக்கெட்ல இருந்து ஆப்ஷன் போட்டுக்காராம். அவர் தூக்கிட்டு போய் டெத் ஓவர்ஸ் நீ போடுன்னு சொன்னா எப்படி போடுவோம்? எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு சைக்கிள் ஓட்டுறவங்க கிட்ட போயிட்டு ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரை கொடுத்து நீ ஓட்டுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுதான் எக்ஸாக்டா நடந்திருக்கு. அவங்களோட ஸ்கில்ஸுக்கு போட வைக்கணும். எம்எஸோட பெரிய அசெட் என்னன்னா, நீ ஓடுற குதிரையா உன்னை நான் ஓட வைப்பேன். பட் நீ எப்படி ஓடுன்றதை நீ டிசைட் பண்ணும். நான் ஓட வைக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இட்ஸ் அபவுட் த எக்ஸிகியூஷன் ஆன் தேர் ஸ்கில்ஸ். அவங்க வந்து கேமை கையில் எடுத்துப்பாங்க. 2011 வேர்ல்ட் கப் நான் அகைன் சொல்றேன், ஜஹீர் கான் வாஸ் த லீடர் ஆஃப் பேஸ் அட்டாக். சச்சின் நம்ம எப்படியோ செலிப்ரேட் பண்றோமோ ஜஹீர் கான செலிப்ரேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அப்படியே ஒரு இடத்த மனுஷன் பிடிச்சுவாரு. அவர் தான் லீட் பண்ணாரு பேஸ் அட்டாக்க. தோனி நான் வந்து ஃபீல்ட பாத்துக்கிறேன், நீ பவுலர்ஸ் லீட் பண்ணுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அவங்களே வந்து குரூப் பண்ணிப்பாரு. நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு சின்ன இடத்துல பாஸ் நடக்கும், 2 செகண்ட்ஸ் நடத்துவாரு. இங்க நகரு, ஆஃப் சைடு நகரு, லெக் சைட்ல இந்த கவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் 2 இன்ச் சொல்லுவான். அங்க இருக்க ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன நடந்தாலும் ஃபீல்ல என் கண்ணை மட்டும் தான் பாக்கணும்னு சொல்றாரு. பட் இந்த இடத்துல வந்து ருத்ராஜே வந்து வெளியே இருக்க மாதிரி இருக்கு. நான் ருத்ராஜை பத்தி மென்ஷன் பண்ணணும்னா, ஓவர் அந்த மாதிரி ஒரு நாக் அடிச்சு வந்திருக்காரு. லைக் ஒரு பிரீத்திங் ஃபயர். டிம் டேவிட் என்ன அடிச்சாரோ அது க்ளோஸ் டு சைக்கிள் அடிச்சு வந்திருக்காரு. வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஹெல்மெட் தூக்கி போடுறாரு. பின்னாடி ருத்ராஜ் உட்காந்துட்டு இருக்காரு. ஐம் சீயிங் பாக்குறப்போ ஜஸ்ட் எந்திரிச்சு வந்து ஒரு இது பண்ணிட்டு ஒரு ஃபிஷ் பம்ப் கொடுக்கலாம். நம்ம லோக்கல் லீக் மேட்ச்லயே நடக்கும். அது கொடுத்திருந்தா இந்த டீம் என்ன டப் ஆகும். சோ அந்த ஸ்பிரிட் வந்து ஹை ஆகும். பட் அந்த கிவ் அப் பண்ணனாலேயே எனக்கு என்னமோ என்னடா இது இப்படி ஒரு ஆடி வந்திருக்கான்றப்ப நம்மளே கை தட்டுறோம். அங்கேயும் சில க்ரௌட்ஸ் எல்லாம் கிளாப் தட்டினாங்க. நாலேஜபிளோ இல்லையோ, பட் சில பேர் கிளாப் தட்டினாங்க. பட் ஏ வந்து ஃபிஷ் பம்ப் போடாம இப்படியே உட்காந்து பிரசன்டேஷன் என்ன சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசுறது இட்ஸ் நாட் குட். நீங்க சொன்ன மாதிரி தான் டிம் டேவிட் அடிச்சோன்னா நாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணோம். நம்ம எம்எஸ் இருக்கிறதுனால எம்எஸ் கம்பேர் பண்ணா அது ஆப்வியஸ்லி ஹியூமன் மைண்ட் செட். ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா நம்ம மைண்ட் அப்படிதான் கம்பேர் பண்ணும். ஸோ அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க என்ன ப்ராப்ளம்னா ப்ரோ, எல்லாருமே வந்து ருத்ராஜ் அண்ட் ஃபிளெமிங்க போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. நேச்சுரலி நான் அது தப்புலாம் சொல்லல. ஆப்வியஸ்லி ஃபேன்ஸுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இங்க என்ன பிரச்சனைனா, எம்எஸ் தோனி இருந்தாரு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி செட் பிளான்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வைட் யாக்கர் ஒரே பிளான் பண்றாங்கல்ல, பிளான் ஏ மட்டும் வச்சுக்கிட்டு பிளான் பி இல்லாம ஒண்ணு பண்றாங்கல்ல. எம்எஸ்டினா அதெல்லாம் சொல்லாத, எனக்கு தெரியும் அந்த இன்ஸ்டிங்க்ல அவருக்கு அப்ப என்ன தோணுதோ அதை பண்ணுவாரு. 19 ஓவர் ஜடேஜா கொடுத்து தப்பு பண்ணி ஹர்திக் பாண்டியா அடிச்சு ஹீரோ ஆனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ வந்து இந்த செட் பிளான்ஸ் இப்படிதான் போடணும் அப்படின்னு அவருக்கு கிடையாது. அந்த டைம்ல ஒரு கேப்டனா ஒரு டிசிஷன் எடுப்பாரு. கிரிக்கெட் அப்படிதாங்க ஒர்க் ஆகும். இப்போ அந்த அனலிஸ்ட் எல்லாம் வந்து டேட்டா கொடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போஸ்ட் எம்எஸ்டி வந்து அதை வந்து ட்ரை பண்றாங்க. சிஎஸ்கேல அஸ்வின் ப்ரோவரோட யூடியூப் சேனல்ல சொன்ன மாதிரி ஜேஎஸ்கே எம்எல்சி எல்லாத்துலயும் வந்து ஒரே பிளானை வச்சுக்கிட்டு அதே எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து அதை ட்ரை பண்றாங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ், அந்த லென்த், டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு அதை ட்ரை பண்ணலாம். டிம் டேவிட் வந்து 6.5 அவரோட ஹைட்டு. அவருக்கு ஓடி வந்து நீங்க என்னத்தை நீங்க போட்டுற முடியும்? அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து உங்களுக்கு நல்லா ஸ்லாட்ல தான் போய் மாட்டோம். அவருக்கு அவர் ஹைட் இருக்காரு, கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அந்த ஹைட்டுக்கு வைட் யாக்கர்ஸ் எல்லாம் போட முடியுமா அரௌண்ட்ல இருந்து? சான்ஸே கிடையாது. அப்புறம் பேசிக் என்னன்னா, ஒரு போலராவும் சரி அவங்க சொல்லிட்டாங்க, பேட்ஸ்மேன் மூவ் பண்றானா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அன்ஷுல் கம்போஜ் அந்த விக்கெட் எடுத்தப்ப அதான் பண்ணாரு. டிம் டேவிட் வந்து வைட் யாக்கர்ஸ் போடாம டப்புன்னு ஒண்ணு உள்ள சொருவினார்ல, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் போலர்ஸ்க்கு வேணும். எனக்கு என்னன்னா, இப்போ ஜேமி ஓட்டன் வந்து சூப்பரா போட்டாரு ஒரு ஓவர். படிக்கல வந்து நாக் பண்ணிட்டு அந்த ஓவர் வந்து டிம் டேவிடுக்கு போட்டாரு பாருங்க, ஃபயரா இருந்தது பாக்குறதுக்கு. 148 கிளிக்ஸ் எல்லாம் போட்டாரு, செம்மையா போட்டாரு.
நான் அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பேன், இன்னொரு ஓவர் ஜேமி ஓட்டனு கொடுத்திருப்பேன், அதையும் கட் மிஸ். பண்ணிட்டு ஆமா, 100 அகமது கொடுத்தாரு. அவரை கொண்டு வந்து டெத்துல போட்டு அரௌண்ட் விக்கெட் போட வச்சு அவரையும் அடி வாங்க வைக்கிறாங்க. அவருக்கு வேரியேஷன்ஸும் இல்ல, அவர் ஒரே பேஸ்ல வந்து அடிச்சு அடிச்சு போட்டு தூக்கி எங்கேயோ தூக்கி அடிச்சுட்டாப்புல. சோ பேசிக்கா அதான் கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி ருத்ராஜ் வந்து அவங்க ஃபீட் பண்றத அப்படியே பண்றாரு. ஒரு கேப்டனா அவர் ஒரு சில டிசிஷன்ஸ் எடுத்து சில ஸ்ட்ராங் மைண்ட் ரிஸ்க் வேணும், எல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஸ்ட்ராங் மைண்ட், அது மிஸ்ஸிங். ஸ்ட்ராங் மைண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த மொரால டீமோட மொரால லிஃப்ட் பண்றது அவரா தான் இருக்கணும். அவரே ஒரு மாதிரி ஷெல்லுக்குள்ள போய் அவரே ஒரு மாதிரி டவுனா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா செம்ம காண்டாவுது ப்ரோ. சத்தியமா ருத்ராஜ் கெய்க்வாடும் ஸ்டீஃபன் பிளெமிங்கும் 2 பேரும் பேசுறது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்காங்க. எத்தனை மேட்ச் ஸ்கூலுக்கு லீவ் எக்ஸ்கியூஸ் சொல்ல போட்டா, முடியும்? ஸ்கூல்ல லீவ் ஆஹ் போட்டா ஃப்ரீன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, 43 ரன்ல தான் தோத்தோம், ஒன்னும் பரவாயில்ல அப்படின்னா அது ஒரு மாதிரி சில்லியா இருக்கு ப்ரோ. வி ஷுட் ஓன், நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அதை கரெக்ட் பண்ண அட்லீஸ்ட் ட்ரை பண்றாங்க நம்ம பிரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இல்ல நீங்க அவ்வளவு அடிங்கடா நாங்க பண்றதுதான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட்ல இருந்தாங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன் மதன். நம்ம எல்லாருமே வந்து ஸ்டீஃபன் பிளெமிங் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பொழக்குறாங்க. பட் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த பிளானிங் எல்லாம் பிஹைண்ட், புதுசா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்ட் ஸ்கவுட்டிங்க்கு ஒருத்தர் நம்ம ஹையர் பண்ணிருக்கோம். ஏஆர் ஸ்ரீகாந்த் கேகேஆர்ல இருந்து வந்திருக்காரு அவரு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர் லக்ஷ்மி இருந்தாரு. நாராயணன் இருந்தாரு, தெரியும். அவர்தான் full லக்ஷ்மி அந்த நாராயணனை சாக் பண்ணிட்டு தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க. லக்ஷ்மி நாராயணன் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து 28 கோடி கொடுத்துலாம் போயிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்த நியூஸ் என்னன்னா, ஏஆர் ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாரோ அதை வந்து அப்படியே பிளைண்டா ஸ்டீஃபன் பிளெமிங் வந்து நம்புறாராம். இதுதான் சார், இந்த பிளேயர்ஸ் போனா கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு போறாங்களாம். சோ இந்த மாதிரி இப்போ இந்த வைட் லென்த் யாக்கர்ஸ் இதெல்லாம் கூட அந்த அனலிஸ்ட்லாம் தானே இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஏஆர் ஸ்ரீகாந்த் வெறும் பிளெமிங்க சாக் பண்ணு, ருத்ராஜ் சாக் பண்ணுன்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரியும் கோச்சிங் ஸ்டாஃப்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களோட இன்புட்ஸும் நமக்கு பேக் ஃபயர் ஆகுது. சோ அதையும் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். சொல்லுங்க. நீங்க அந்த பாயிண்ட் சொன்னதுனால சொல்றேன். ஆக்ஷனுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க, என்ன காட்சி சேர்ந்த வாட்டி மிக்சர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜூட் பீஜம் எல்லாம் மாசா போட்டு வந்தாங்க. ஆக்ஷன்னா என்ன, நம்ம ஆக்ஷன்ல விளையாடுறப்போ இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நல்லவங்க வந்து எனக்கு என்ன தேவையோ சூப்பர் மார்க்கெட்ல போய் நான் எடுப்பேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா ஆக்ஷன் அப்படி ஒர்க் ஆகாது. அடுத்தவங்க சொல்லியும் கெடுக்கணும். அது வந்து ஃபேர் பிளே, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் பிளே அவர் கொடுக்க போறது கிடையாது சிஎஸ்கேக்கு. டெல்லி எப்படி மாஸ்டர் மைண்ட் பண்ணாங்க, டெல்லி இப்ப எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பிகாஸ் அவங்க எடுத்ததெல்லாம் சீப் பை, பார்கெயின் பை. டேவிட் மில்லர் பார்கெயின் பண்ணி எடுத்தாங்க, லுங்கி நெகிடி பார்கெயின் பண்ணி எடுத்தாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸை பார்கெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான பிளேயர்ஸை தேவையான டைம்ல கரெக்டா லீக் பண்ணி விட்டாங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் போனதுக்கு காரணம் 2 பேரோட ஈகோ. ஒன்னு எஸ்ஆர்எச், ஒன்னு சிஎஸ்கே. கொஞ்சம் பாஸ் பண்ணி திங்க் டேங்க பண்ணிட்டு காசு இருக்குன்னு போகாம, ஒருவேளை நமக்கு எல்லிஸ் இன்ஜுரி ஆனா என்ன பண்றது, அவர் அப்பயும் வந்து இன்ஜுரி ப்ரோன் தான். ஒரு நல்ல பிளேயர் எடுப்போம், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஏதாவது பிளேயர் வருவார், பவுலிங் எடுப்போம். இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் நமக்கு, பிகாஸ் ப்ரொவைடட் வி ஹேவ் உர்வில் பட்டேல், பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மால யாரோ ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். பிரசாந்த் வீருக்கு ஹார்டா போயிட்டு மேபி கார்த்திக் சர்மா ஹோல்ட் பண்ணி நம்ம அப்புறம் கூட இது பண்ணிக்கலாம். இல்லனா பரவாயில்ல, வி ஹேவ் உர்வில் பட்டேல் யோசிச்சிருக்கான். பிகாஸ் தேர் ஆல்ரெடி ஹேவ் பிளான்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆப்ஷன் இந்த கார்ட்ஸ். சோ அந்த தாட்ஸ் இருக்கப்போ உங்களுக்கு ஒரு கீப்பர் இருந்திருக்காங்க. சோ கார்த்திக் சர்மா பினிஷரை ட்ரை பண்ணி தட்ஸ் ஃபைன். பட் பிரசாந்த் வீரை நம்ம குரூப் பண்ணலாம். உர்வில் பட்டேல் இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான் எடுத்துட்டாங்க. அந்த சர்ஃப்ராஸ்ல இருக்கப்போ ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாம். The ego played between both of them. ஒரு செகண்ட் அந்த இடத்துல அந்த ஸ்மார்ட் மைண்ட் யோசிக்கணும், சரி ஓகே விட்டுலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹார்டா 2 வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க சிஎஸ்கே வித் தோனி. ஃபிளிண்ட் ஆஃப் போகணும்னு சொல்லி டெஃபினட்டா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபிளிண்ட் ஆஃப் போனதுக்கான காரணம், பட் அதுவும் நமக்கு பேக் ஃபயர் ஆச்சு, பிகாஸ் அவர் இன்ஜுரி போயிட்டாரு. அதை தவிர வேற எப்பயுமே இந்த மாதிரி ஹார்டான பிளேயர்ஸ்க்கு போனதே கிடையாது. சிஎஸ்கே வந்து 10 கோடியே யாருக்கும் போனது இல்லை, 100 தான் ஒரே பிளேயர், பிகாஸ் அவங்களுக்கு ஸ்பின்னர் வேணும் டெஸ்பரேட்டா போனதால. ஸோ இந்த ஈகோ வந்து அங்கர்ல இருந்தே ஹீட்டா இருக்கு. நீங்க சொன்ன ஏஆர் செகண்ட் மேட்டருக்கு அப்படிதான் வந்துச்சு, பிகாஸ் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு போ சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அபவுட் பிரைஸ், அந்த டாக் பிரஷர் கிடையாது, அந்த ஈகோ வந்து கிளிக் ஆச்சு. உங்களுக்கு ஃபுல் காம்படிஷன் நமக்கு எஸ்ஆர்எஸ் மட்டும் தான் மன்னவாரி அடிச்சாங்க, வேற யாரும் அடிக்கல. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பெட்டரா பிளே பண்ணிருந்தீங்கன்னா பாசிபிளி அந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, கொடிவாள கட்ட குதிரை மாதிரி எனக்கு 2 பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. சோ அதுதான் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கார்த்திக் சர்மாவும் கிரேட் டேலண்ட் தான், அது நான் வந்து தப்பு சொல்லல. பட் நீங்க கொஞ்சம் பெட்டரா பிளே பண்ணி உங்க பவுலிங் ஸ்டாக் பண்ணிக்கலாம். கார்த்திக் சர்மா வந்து லுக்ஸ் லைக் an unfinished product for me. அவர் வந்து கெபாசிட்டி இருக்கு, 6 ஹிட்டிங் கெபாசிட்டிலாம் இருக்கு, பட் ஹி ஸ்டில் நீட்ஸ் ஃபைன் டியூனிங். அவர் இன்னும் மேட்ச் ரெடிலாம் இல்ல, ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் ரெடியா இருக்க மாதிரி இல்ல, அந்த டெம்பரமெண்ட் இல்ல. பிரசாந்த் வீர் ஆஸ் அ பேட்டர் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். லாஸ்ட் ஆர்சிபியோட அவரோட நாக் வந்து he has that temperament, அந்த
அந்த ஷிஃப்ட் இன் கியர்ஸ் எல்லாமே இருக்கு. ஹி ஹஸ் காட் அ பிரைட் ஃபியூச்சர். எனக்கு என்ன புரியலனா பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி தானே எடுத்தீங்க. அதுக்கு தான் அவ்வளவு ஹை வேல்யூக்கு போனீங்க. பட் ஓவரே கொடுக்க மாட்டீங்க. அவர் போலிங்கே ட்ரை பண்ண இன்ஜுரி மாட்டேன்றீங்க. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கான். போலிங்கா அண்ட் ப்ரொவைடட் ஆமா கொஞ்சம் பவுலிங் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கான். அண்ட் ப்ரொவைடட் லெஃப்ட் ஹேண்டர் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸே கிடையாது பேட்டிங்ல. உங்களுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஃபுல்லா ரைட் ஹேண்டர் தான். சிவம் துபே தாண்டி இவர் ஒருத்தர் அகில் லெஃப்ட் ஹுசேன் ஹேண்டர். ஆடலாம்ல ப்ரோ. அகில் அகிலேஷ் ஹுசேன் ஆடலாம்ல ப்ரோ. அகிலேஷன் தான் அதுதான் சொல்றேன். அகிலேஷன் நீங்க என்ன ஆனாலும் ஆடியே ஆகணும். மேட் என்ட்ரியோட ஸ்டார்ட் என்ன தெரியுமா? 3 மேட்ச்ல 130 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துக்காரு. ஒரு பவர் பிளே பவுலர் 3 விக்கெட் எடுத்தனா என்ன அர்த்தம் 3 மேட்ச்ல? அதுவும் என்ன சொல்றது, ரொம்ப ரன் கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்து அகிலேஷன் ஆனா எனக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த் கிடைக்கும். நம்ம ரேட் ஜெய்மி ஓட்டர் நம்பர் 10 அகிலேஷன் ஆடும், நம்பர் 10 அன்சில் கம்போஸ், நம்பர் 11 கலில் அகமது, 100 அகமது ஆடுவேன். எனக்கு 11 பேட்டிங் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து உங்க மாத்தலாம். அகிலேஷனை கொண்டு வந்தே ஆகணும். மேட் என்ட்ரி போற 2 ஓவர், அகிலேஷன் 2 ஓவர் சூப்பரா போடுவார். மேட் ஹென்றி அட்லீஸ்ட் நான் டெத்ல அடி வாங்கினா கூட பவர் பிளே நல்லா போடுவார்னு நினைச்சேன் ப்ரோ. பட் அவர் நானும் மதிக்கவே அப்படிதான் மாட்டேன்றாரு. நினைச்சேன். பால் எதுவுமே அவருக்கு எதுவும் பாவ மாட்டேங்குது. ஒரே ஸ்விங் ஆக லென்த்ல மாட்டேங்குது. வந்து அடிச்சு போடுறாரு. அந்த ஃபார்ச்சூன் வந்து கலீல் அகமதுக்கு நான் பயங்கர இம்ப்ரெசிவ். பிகாஸ் இந்த பவர் பிளே ஹோல்ட் பண்ணது காரணமே கலீல் அகமது தான். அன்ஷுல் கம்போஸ் வந்து மச் இம்ப்ரூவ்டு. 140 பிளஸ் ஈஸி கிளாக் பண்ணிட்டு இருக்காரு நிறைய. சோ கொஞ்சம் பேக் பண்ணி பண்ணலாம். பட் எனக்கு ஒரு ஃபாரின் பவுலர் வேணும்னா அகிலேஷன் நான் ஆடி ஆவேன். See, I am very impressed with Anshul Kamboj. He is trying really hard. நல்ல எஃபர்ட் போடுறாரு அவர். நல்லா தெரியுது. He is trying. டெத் bowling ரொம்ப நல்லா போடுறாரு. அந்த ஒரு ஃபயர் இருக்கு, அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. அன்ஷுல் கம்போஜ் வந்து போக போக அவர் இம்ப்ரூவ் தான் ஆவாரு. சோ அவரை பத்தி பெருசா வரி இல்ல. அண்ட் ஜேமி ஓவர்டன் கூட நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா, மிடில் ஓவர்ஸ்ல அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணா he can also be a very good asset bro. இந்த வருஷம் பேட்டிங்கும் ரொம்ப நல்லா பண்றாரு. யா, பேட்டிங்கும் எக்ஸ்ட்ரானரியா பண்றாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு அவரை யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்சஸ்ல இன்னும் கூட பெட்டரா நம்மளால வின் பண்ண முடியும் ப்ரோ. நம்ம ருத்ராஜ் கேக்கோட அதை பண்ணியே ஆகணும் ப்ரோ. சிவம் டூபேவை எப்படி ப்ரோ நீங்க மிடான்ல வைப்பீங்க? எனக்கு புரியல ப்ரோ. அவர் ஒரு தேர்ட் மேன், ஒரு ஷார்ட் தேர்ட், யாரை ஒரு வச்சீங்க ஷார்ட் ஃபைன்ல அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க. ஃபீல்டர் ப்ரோ அவரு. எப்படி ப்ரோ ஃபாஃப் டூப்ளசி, சுரேஷ் ரெய்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் பண்ணணும் ப்ரோ. ப்ரோ நான் என்ன ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன். நான் ஒரு கேப்டனா இருக்கேன். சிவம் டுபேவால நான் சொல்றது மிடான் லாங் ஆன் சொல்லல. லாங் ஆன்ல கேட்ச்லாம் அவர் நல்லா எடுப்பாரு சிவம் டுபே, எஸ். ஓட பட் அந்த மாட்டாரு. விராட் கோலி ஒரு சான்ஸ் கொடுத்தப்போ பின்னாடி ரன்னிங் போய் எடுக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் சிவம் டுபேக்கு ரொம்ப கம்மி ப்ரோ. ஏன்னா இஸ் நாட் வெரி அத்லெட்டிக். அவருக்கு அந்த அத்லெட்டிக் பாடி டைப்பே கிடையாது. அவர் சி நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஹிம், நான் பாக்குறத நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஹஸ்ல் இருக்கு, ஒரு கேப்டன் கேட்ச் பிடிக்க முடியாது, பக்கெட் ஹேண்ட் இருக்கு. பட் ரன் பண்ணி எடுக்க மாட்டாரு. அது கன்ஃபார்ம். ரன் பண்ணி எடுக்க மாட்டாப்ல. அண்ட் இஸ் நாட் சம் ஒன் ஆங்கிள்ஸ் கட் பண்ற மாதிரி டைவ்ல அடிக்க மாட்டார் ப்ரோ. அவரு வாய்ப்பே மிடான் மிட் கிடையாது. ஆஃப்ல ரொம்ப முக்கியம் அது ப்ரோ. மிடான் மிட் ஆஃப்ல பவர் பிளேல நீங்க வந்து ஃபீல்டிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள்ஸ் கட் பண்ணி டைவ் அடிச்சு பாலை ஸ்டாப் பண்ண தெரியணும் ப்ரோ. அந்த ஓடவாது கெப்பாசிட்டி தெரியணும். இல்ல அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல மிட் ஆஃப் மிடான்ல வந்து ருத்ராஜ் நிக்கலாம். வேற ஆயுஷ் மாத்ரே கூட இஸ் நாட் அத்லெட்டிக், இஸ் ஆல்சோ குட் இன் கேச்சிங். நம்ம டீம்ல வந்து ஃபீல்டர்ஸே ரொம்ப கம்மியா இருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலா அகிலேஷ் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு, யார் இப்போ ராகுல் சக்கர் பண்ணுவாரு, அவ்வளவுதான். வேற அகிலேஷ் யாரும் தான் இல்ல. ஆடலையே. எல்லாருமே வந்து அத்லெட்டிக் கிடையாது. எல்லாருமே கேட்ச் பிடிப்பாங்க. பட் எல்லாமே நியூபீஸ். அதாவது ஒரு ட்ரெயின்டு ஃபீல்டர்ஸே கிடையாது. நம்ம இதை பழைய வீடியோல மென்ஷன் பண்ணிட்டோம். சிஎஸ்கே வந்து +15 ஃபார் டெத்னா +15 ஃபார் த ஃபீல்டிங் சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ருத்ராஜ் தாண்டி 100 அகமது ஒரு பெட்டர் ஃபீல்டர். அதை தவிர உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அதனால சிவம் துபே நிக்க வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கேட்ச் அது பிடிப்பாரு நிக்க வச்சிருக்காங்க. அதனால வேற ரீசன் கிடையாது, வேற ஆள் கிடையாது உங்களுக்கு. இல்ல ப்ரோ, மிடான் மிட் ஆஃப்ல ஒரு ஃபீல்டரா வச்சீங்கன்னா நிறைய பவுண்டரிஸ் போகும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச தரையோட அடிச்சாலாம் அவர் கட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு டைவ்லாம் அடிக்க மாட்டாரு. சோ எனிவே என்ன பண்ண போறாங்க தெரியல. ஃபீல்டிங்குமே நமக்கு ஒரு வரி தான். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி பெரிய சின்ன வரி. சின்ன விஷயம் ஏன் ருத்ராஜ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாரு. சி ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எனக்கே யோசிச்சா வேற யாரை வைக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸே வர இல்ல, மாட்டேங்குது. சர்பராஸ் கானும் கோல் விட்டாரு கடைசி பால் ஜிம் டேவிடுக்கு. அந்த இதுல சர்ஃபராஸ் எல்லாருமே கானுமே ஹிட் கீப்பர்ஸ். அண்ட் மிஸ் தான். நம்ம யாருமே அந்த ஓடி போய் பிடிக்கிறவங்க கிடையாது ப்ரோ. உங்களுக்கு ருத்ராஜ் தாவி 100 அகமது மட்டும் தான். இதுதான் நான் முதல்ல மென்ஷன் பண்ணேன். 11 பேர், டிவால் 2 பேர் மட்டும் டிவால் தான். ப்ரூயிஸ் வந்தா டிவால் ப்ரூயிஸ் பண்ணலாம் ப்ரோ. அது மட்டும் தான். அவர் மட்டும் தான் இருக்காரு. அவர் எப்போ வருவாரு? அவர் வந்தாதான் நமக்கு ருத்ரா டீம் அப் ஆகும். அவர் வந்தாதான் நமக்கு ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் டிவால் ப்ரூயிஸ் கேன் டூ மிட் ஆஃப் அண்ட் மிட் ஆன். ஆமா, அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் பவுண்டரி ரைடர்ஸ்னு பார்த்தா ருத்ராஜ் கேக்வாட், டிவால் ப்ரூயிஸ், சர்ஃபராஸ் கான் இஸ் டீசென்ட், பிரசாந்த் வீர், நூர் அகமது, பிரசாந்த் வீர், 5 பேர். அவ்வளவுதான். பட் ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை, ருத்ராஜ் கேக்கர் ஒன்ஸ் லாங் ஆஃப் போயிட்டேன்னா பவுலர்ஸ் வந்து பேசவே மாட்டாரு. சஞ்சு சாம்சனாவது வந்து பேசலாம். 100 அகமது அடிச்சப்போ ஒரு வாட்டி வந்து பேசினாங்க, அவ்வளவுதான்.
பவுலர்ஸ்ட பேசுற பழக்கம் எப்போ வருதோ அப்பதான் டீம் வந்து என்விரான்மெண்ட் அப் ஆகும். இல்லைன்னா அவன் கான்பிடன்ஸ் டவுன் ஆகும். எழுதி தர மும்பை டே 2022 மாதிரி நடக்கும். இஃப் த டீம் வாஸ் அப் டு லிட், யூ ஹாவ் டு டாக், யூ ஹாவ் டு கம்யூனிகேட். நீங்க அந்த என்ன சொல்றது, ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் கேப் கிடையுதோ அப்பெல்லாம் போய் பேசணும். டீம் என்ன அப் பண்ணணும். இந்த ஒரு 5 நாள் பிரேக் இருக்கு. இந்த 3 கேம் அப்படியே நமக்கு கண்டிஷன் பண்ணி தொலைச்சிட்டு இந்த கேம்ல இருந்து 11 கேம்ல 8 கேம் வின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியலா போயிட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில 36 ஆளோட இந்தியா என்ன பண்ணாங்களோ அது மாதிரி ஒருத்தர் உள்ள ஸ்பீச் கொடுத்து டேக் இட் as a பேட்ச் அண்ட் வின் ஃபார் வின் ஃபார் த டீம், வின் ஃபார் MS who's going to retire அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு தென் அந்த டீம் அப் ஆகணும். இது உங்க பிரான்சைஸ், இது நீங்க அப் பண்ணும். 10வது பிளேஸ் வரவே கூடாது. எனக்கு வந்து ஃபைட் பேக் பண்ணி மத்தவங்க டீம் கூடயாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணும். அது டிவால் பிரேவிஸ் வந்தா அது என்ன அப் ஆகும். டிவால் பிரேவிஸ் அட் நம்பர் 5 will lit up the tournament, but how he is fit அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. இப்போதைக்கு ஃபிட்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் Thursday பார்ப்போம், Friday பார்ப்போம். காட்சி சார் சொல்லியிருக்காரு ஃபிட் இல்லன்னு சொல்லிருக்காங்களா? 11th ஃபிட் ஆயிடுவாங்க சொல்லிருக்காங்களே. அதான் இன்னும் கன்ஃபார்ம் அபிஷியலா சொல்ல. காட்சி சார் பிக் பாஸ் இன்டர்வியூ கேட்டப்போ இஸ் கெட்டிங் பெட்டர், பட் இன்னும் வி ஹேவ் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் 100% ஃபிட்டா அப்படின்றது பெருசா தெரியல. ரிஸ்க் எடுக்க வேணாம்னு யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ரிஸ்க் எடுக்காது. ஒரு கேம் வேணும், கண்டிப்பா எடுக்க சொல்றேன். இம்பாக்ட் பிளேயர் தான் வர சொல்லணும். டிவால் ப்ரூவிஸ் உள்ள வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா உட்கார வைக்கணும் ப்ரோ. அவரு இன்னுமே அவ்வளவுதான், கொஞ்சம் வேற ஃபைன் ஆப்ஷன் டியூனிங் கிடையாது. தேவைப்படுது அவருக்கு. வேற அண்ட் ஆப்ஷன் மேட் கிடையாது. ஹென்ரி அவுட், பிரசாந்த் அகில் வீரஸ் ஹுசைன். மேட் ஹென்ரி பதிலா அகில் ஹுசைன். மேட் சிம்பிள். ஹென்ரி அக்கேலுசனா நமக்கு பவர் பிளேல அன்ஷுல்க்கு. ஆமா, கரெக்ட் கரெக்ட் தான். அதுவும் தட் வில் மேக் சென்ஸ் ஆல்சோ. மேட் ஹென்ரி ஆமா, போறது உங்களுக்கு அக்கேலுசனே போட்டு போயிடுவாரு. ஓவர் 10 உங்களுக்கு bowling போடுவாரு. கலில் இருக்கும்போது 3 ஓவர் போடலாம். அன்ஷுல் அன்ஷுல் கம்போஸ் கம்போஸ் ஒரு ஓவர், அகில் ஹுசைன் போடலாம். யூ கேன் யூஸ் நூர் அகமது அகில் ஹுசைன் இந்த மிடில். உங்களுக்கு தேவைப்பட்ட ஓவர் 10 போடுவாரு. டெத் ஓவர்ஸ்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்குன்றப்ப நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் குஜராத் சிங் யூஸ் பண்ணலாம். சிம்பிள். நீங்க குஜராத் சிங் யூஸ் பண்ணி ஆகணும். அவர் ஒரு ஆள் தான் உங்களுக்கு ஸ்லோயர் டெலிவரிஸ் போடுவாரு. குஜராத் சிங் ராமகிருஷ்ணா கோஷ், யூஸ் எனி ஒன் ஆஃப் தெம். ராமகிருஷ்ணா கோஷ கூட பெட்டரா யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இந்த டீம் என்ன பண்றாங்கன்னே புரியல எனக்கு. சரி, என்னவோ பேசுறாங்க கூட அவங்க பேசுவாங்கன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கோயிங் வித் சேம் மன டீம், உளைச்சலா இருக்கு ப்ரோ. கோயிங் வித் சேம் டீம் மன உளைச்சலா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சின்னதா வந்து நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியல நம்ம யாருன்னு. பாப்போம், டைம் வரப்ப நம்மளும் பேசலாம். பேசணும்னு அவசியம் இல்ல கிடையாது. ப்ரோ, எனக்கு இங்க பாருங்க, எனக்கு ஒரு விஷயம்தான். எனக்கு வந்து நான் யாருக்கிட்டயும் போயிட்டு 5 கப்பு 7 கப்புலாம் நான் பேச போறதே இல்ல. வாங்கணும். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, எங்களை அடிங்கடா நாங்க வாங்கணும்டா. அப்பதான்டா நாங்க எங்களுக்கு ஏதாவது சூடு சொரணம் வந்தாலும் எங்க டீம் ஏதாவது பண்ணுண்டான்ற மாதிரி தான் நான் இருக்கேன் சத்தியமா. எனக்கு யார்ட்டுமே நீங்க கவனிச்சீங்கன்னா எனக்கு யார்ட்டுமே போயிட்டு இந்த முட்டு கொடுக்குறதுலாம் எனக்கு சத்தியமா இப்போ இன்ட்ரெஸ்டே இல்ல ப்ரோ. ஐ அக்செப்ட். இப்போ வந்து பார்க்கும்போது RCB வந்து நம்மள டாமினேட் பண்ணாங்க. என்கிட்ட யாராவது கேட்டா ஆமா டாமினேட் பண்ணீங்க, நீங்க பண்ணாங்க, டாமினேட் பண்ணீங்க, நீங்க பெட்டர் டீம்னு ஒத்துக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ப்ரோ. ஏன்னா அப்படிதான் அதுதான் நடந்தது. சோ அதுல ஒண்ணு there is no shame. I just want my franchise to get back and fight. வேற எதுவுமே வேணாம் எங்களுக்கு. Get back and bloody fight. Show them we have got a fight. நாங்க யாருன்னு கொத்த காட்டுங்கன்ற மாதிரி இருக்கு சத்தியமா. நீங்க ஒண்ணு இல்ல, அப்படியே அந்த சேப்பாக் ஸ்டேடியம் உள்ள போய் சுத்தி பாருங்க, நம்ம யாருன்னு தெரியும். அது அப்படியே மெமரிஸ் ஆயிட்டு வந்து கோ பீட் டெல்லி. சிம்பிள். they don't have left handers. நிதிஷ் ராணா மட்டும்தான். அஸ்வின் இல்ல, சோ கண்டிப்பா நிதிஷ் அடிக்க மாட்டாரு. அதனால தைரியமா அகில் ஹுசைன் வச்சு பவுலிங் பண்ணிக்கலாம். நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு, பட் சின்னதா ஆமா நிறைய பேசிட்டோம். பட் ஸ்டில் இதெல்லாம் மனசுல இருந்தது. குமுறல்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நாங்களுமே we are not people. நானும் மதன்லாம் we are very patient with our franchise. எல்லாம் டப்புன்னு மாத்துங்க அப்படி சொல்ற ஆளே கிடையாது. பட் ஒரு சில விஷயம் ரொம்ப தப்பா இருக்கு. பார்க்கும் போதே நல்லா தெரியுது. என்னடா இதெல்லாம் பேசிக் எலிமெண்டரி ஸ்கூல் மிஸ்டேக்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபீல்டிங் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப இரிட்டேட் ஆகுது பாக்குறதுக்கே. ஸோ அதனாலதான் கொஞ்சம் மனக்குமுறல்கள் ஜாஸ்தி இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி CSK will make some changes, do some அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் அந்த லீடர்ஷிப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ப்ரோ. ஈவன் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் டீமோட ஜெல் ஆகணும். அது ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. டெல்லி கூட ஒரு 5 நாள் பிரேக்குக்கு அப்புறம் வராங்க. ஹோப்ஃபுல்லி they'll do something and win the game. அதை பத்தி நம்ம தனியா ஒரு ப்ரிவியூ பண்ணலாம் க்ளோஸ் டு த மேட்ச். தேங்க்யூ so much for joining மதன். ஆல்வேஸ் a pleasure talking to you. மன குமுறல்களை சேர்ந்து குமுறியதுக்கு மிக்க நன்றி. பை. நன்றி.